அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நம் ஸ்ரீகோகுலம் சேனலில் 2025ஆம் வருட ஆனி மாத மீனராசி பலன்களை பற்றி இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆனி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு சாதகமான மாதமாக பார்க்கப்படுறது. காரணம், ராசிநாதனுடன் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதே மாதிரி 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி கூடவும் சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு. அப்படின்றதுனால நம்மளுடைய வியாபாரத்தில், உத்தியோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதம் நமக்கு நிச்சயமாக காணப்படும். இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது ஜூன் 15, 2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆரம்பித்து ஜூலை 16, 2025 புதன்கிழமை வரைக்கும் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது பார்க்கப்படுறது. இந்த ஆனி மாதத்தின் கிரக நிலைமைகள்: மேஷத்தில் சுக்கிர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு ஜூன் 30ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறாரு. மிதுனத்தில் குரு சூரியன், கடகத்தில் புத பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு ஜூன் 23ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறாரு. சிம்மத்தில் கேது செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனீஸ்வரர். இதே இந்த மாதத்தின் கிரக நிலைமைகள். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 10ஆம் அதிபதியாகவும் ராசிநாதனாகவும் இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி 4ஆம் வீட்டில் ஒரு வருட காலமும் இருப்பார். அந்த 4ஆம் வீட்டில் அவர் இருக்கும் நேரத்தில் மற்ற கிரகங்கள் சேர்க்கைக்கு தகுந்த மாதிரியான பலன்களை நம்ம மாதம் பார்த்துட்டு வருவோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது 6ஆம் வீட்டுக்குரிய சூரிய பகவான் நம்மளுடைய ராசிநாதனுடன் 4ஆம் வீட்டில் சேர்ந்து சஞ்சாரம் பண்ண போகிறாங்க. அப்படின்றதுனால வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய நேரம், கடன் வாங்கக்கூடிய நேரம் இந்த நேரம் இருக்குது. அதனால் உங்களுக்கு கையில் ரெடி கேஷ் இருந்தாலும் நீங்கள் ரெடி கேஷாக போடாமல் ஜஸ்ட் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக கொண்டு போகும். அந்த அலைன்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போகிறதுனால இந்த வருடமும் உங்களுக்கு சாதகமாக போகும். ஒன்று. அதே மாதிரி உங்களுடைய வியாபாரத்திலேயோ இல்லை உங்களுடைய உத்தியோகத்திலேயோ இருக்கக்கூடிய சத்ரு பிரச்சனைகள் இந்த மாதம் நிறைவு பெறும். ஏதாவது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளோ யார் மூலியமாகவோ உங்களுக்கு நிறையா வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது நிச்சயமாக இந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி விடும். அடுத்தது, நம்மளுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதியும் சூரிய பகவானுடன் 4ஆம் வீட்டில் சேர்றாரு. அப்படின்றதுனால சூரியனும் பரிவர்த்தனை ராஜயோகம் படுறாரு. அப்படின்றதுனால நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வீடு, மனை, வாகனம் அப்படிங்கிறது இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் வாங்கக்கூடிய நேரம் இல்லை. ஆல்ரெடி எனக்கு சொத்து சுகம்லாம் இருக்குது, நான் திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு நெட் அமௌண்ட் வச்சுருக்கேன், அது போட்டு வாங்கலாம் அப்படின்னு பிளான் வச்சுருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக வாங்குவீங்க. அதுவும் நீங்கள் கடனில் போகிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுறது. அது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ப்ரீ க்ளோஸ் கூட பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அவ்வளோ ஃபேவரபிள் கிடையாது. ஸோ ஒரு கமிட்மெண்ட் மாதிரி போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுறது. ஒன்று. அதே மாதிரி சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டுக்கு, அவருடைய சொந்த வீட்டுக்கு போகிறாரு. அப்படின்றதுனால வீடு மட்டும் இல்லாமல், வாகனம் மட்டும் இல்லாமல் நிறையா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் நீங்கள் வாங்குவீங்க. இப்போ உதாரணத்துக்கு டிவியாக இருக்கலாம், ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், இல்லைனா லேப்டாப், கம்ப்யூட்டர், இல்லை மொபைல் ஃபோன், இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸை கூட நீங்கள் இப்போது சேஞ்ச் பண்ணுற ஒரு டைம் தான். ஸோ தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்கன்னா தாராளமாக சேஞ்ச் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் அந்த ஐடியாவில் இல்லை, பட் ஆனால் உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நீடு இருக்குது, கமிட்மெண்ட்டுக்காக பயப்படுறீங்க அப்படின்னா எந்த பயமும் வேணாம், தைரியமாக இறங்குங்க. இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நீங்கள் இந்த மாதம் வாங்கிறதுனால ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் அந்த விஷயத்தில் எந்த பயமும் பார்க்க வேண்டாம். அடுத்தது, 5ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டுக்கு புத பகவான் போகிறாரு. அப்படின்றதுனால நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த வீடு, வாகனம் இது எல்லாமே கடனில் வாங்குங்க அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன், 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் 6ஆம் வீட்டில் கேதுவோட சேர்றாரு. அப்படின்றதுனால நீங்கள் கடன் வாங்கி பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன். அதனால் நம்ம டேரெக்டாக நெட் அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா கேட்டு சேர்க்கையினால்
நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். நம்ம வாங்குகிற பொருள்னால நிறைய ப்ராப்ளம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு ஒரு 100% நமக்கு அப்படின்ற ஒரு சொந்தம் கொண்டாடாமல் இன்னும் நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டில் ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் இந்த மாதிரி அலைன்மெண்ட்டில் வாங்குறது ஒரு நல்ல முன்னேற்றமாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா புதன் கேதுவோட மாறிடுவார் 2 மாதத்தில். அப்புறமா சூரியனும் மாறிடுவாருன்றதுனால அதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். பட் ஆனால் இப்போதைக்கு வாங்குறது இந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஒன்று. அதே மாதிரி குடும்பத்தில் நிறையா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் வரும். அதே மாதிரி முக்கியமாக வந்து நம்மளுடைய தந்தையாருக்கும் நமக்கும் வந்து நிறையா பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகும். இல்லைனா வந்து தந்தையார் வழியில் யாராவது சொந்தக்காரங்களோ பந்துக்களோ அவங்களால நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும். இல்லை நம்மளால் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால் கொஞ்சம் இந்த மாதம் இந்த பர்சனாலிட்டியாக இருக்கிறவங்க கிட்டலாம் கொஞ்சம் நம்ம வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் கேராக இருக்கிற மாதிரியும் இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா வந்து பார்க்கப்படுறது. அதே மாதிரி தந்தையாருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கும் நிறையா வந்து சாதகம் இருக்குது. அதனால் அவருடைய உடம்புல கொஞ்சம் பார்வை இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுறது. அன்வான்டான ட்ரிப்ஸு வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேரண்ட்ஸையும் கம்மி பண்ணிக்க சொல்லுங்கள். இந்த மாதம் தேவையில்லாத ட்ரிப்பு போகிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கனாலே ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் ஒன்று. அடுத்தது 12 ராகு 6 கேது, இதுவும் 1.5 வருட காலம் இருப்பார் அப்படின்றதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஜாஸ்தி இருக்கும். அதனால் அந்த சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நார்மலான ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்னால் வர பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் வராது ஒன்று. அடுத்தது நம்மளுடைய ராசியிலே சனீஸ்வரர் 2.5 வருட காலமும் சஞ்சாரம் பண்ண போகிறாரு அப்படின்றதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய பலித்தமும் இருக்கும். 7.5 நாட்டு சனி அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்டு தான். பட் ஆனால் அது மீன லக்னக்காரர்களுக்காக இருந்தால் கொஞ்சம் எஃபெக்டிவ் ரொம்ப ஜாஸ்தி. மீன ராசின்ற பட்சத்தில் பெரிய அளவில் எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. பட் ஆனால் 7.5 சனி இருக்குது அப்படின்றதுனால பார்க்குறது பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. அதனால் இதே இந்த மாதத்தின் பொது பலன்கள் மீனராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது கல்யாணத்தில் பிரச்சனைகள் வரும். கல்யாணம் விஷயத்தில் பிரச்சனை வரும். அதனால் கொஞ்சம் பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பார்த்துட்டு இருங்க. பட் ஆனால் நிச்சயம் பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே இந்த ஆனி மாதம் முடிஞ்சிருட்டோம். ஆடியிலையோ ஆவணிலையோ நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆவணியில் கூட நம்ம நிச்சயதார்த்தமோ கல்யாணமோ பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் தள்ளி போடுறது நல்ல விஷயம். காரணம் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் 6ஆம் வீட்டில் 10ஆவதுக்கு கேத்து கூட சேர்றாரு அப்படின்றதுனால ஆல்மோஸ்ட் அது வந்து நடக்காது பாசிட்டிவாக. அப்படி ஒரு வேளை பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு மாதம் மட்டும் பல்லு கடிச்சிக்கிட்டு தள்ளி போட்டிங்க அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து ஃபேவரபிள். அதே மாதிரி படிக்கக்கூடிய பசங்களுக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து ஃபேவரபிள் தான். காரணம் புத பகவான் வந்து கேத்து கூட சேர்றாரு. ஒன்று ஞானகாரகனாக இருக்கக்கூடிய கேது, புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புத பகவான், இவங்க 2 பேருமே சேரும்போது படிக்கக்கூடிய பசங்களுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வரும். புத்தி அப்படிங்கிறது ஒரு ஞானத்தை தொடும். அதனால் படிக்கிறவங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு. ஸோ இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்றதுனால ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கரெக்டாக 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் அவர் வந்து கேத்து கூட சேர்றாரு. அதனால் பித்ரு தோஷங்கள் இல்லைனா வந்து பித்ரு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சாபங்கள் அது எல்லாமே மீன ராசிக்காரர்களுக்கு சுயஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதம் ரொம்பவே பெரிய அடியாக இருக்கும். அதனால் பித்ரு சாப நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன். கரெக்டான முறையில் கரெக்டாக அவங்களுடைய பித்ருக்களுடைய திதிகள் தர்ப்பணங்கள் தானங்கள் தர்மங்கள் இதெல்லாம் வந்து எப்போவுமே செய்யணும். இந்த மாதமும் கொஞ்சம் அவசியம் செய்யணும்.
இந்த மாதம் இந்த பித்ரு கூடிய மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால பித்ரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவதும் ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுறது. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து ராமேஸ்வரமாக இருக்கலாம், இல்லைனா நார்த் சைடு காசியாக இருக்கலாம், அயோத்தியாவாக இருக்கலாம். இந்த மாதிரியான பித்ருஸ்தலத்துக்கு போயிட்டு வரதும் ஒரு நல்ல மாற்றம் இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ இதே இந்த ஆனி மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கான பலன்கள் அடுத்த மாத ராசி பலன்களில் நம்ம வந்து சந்திக்கலாம். இல்லை வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் மூலியமாக கேட்கலாம். அதுக்கும் வந்து ஒரு வீடியோ மூலியமாக என்னால் முடிஞ்சதும் தெரிஞ்சதும் என்னுடைய முன்னோர்கள்கிட்டயோ இல்லை எனக்கு முன்னாடி என்னுடைய பெரியவங்ககிட்டயோ இவங்களுடைய கைடன்ஸ் மூலியமாக என்னால் முடிஞ்சது நான் வந்து ஒரு வீடியோ மூலியமாக நான் வந்து தெரியப்படுத்துகிறேன். ஸோ நன்றி, நமஸ்காரம்.